மிராக்கல் அஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு வணக்கம். தம்ப்லைனில் உள்ள படங்களை பார்த்தவுடன் இவர்களுக்கு என்ன தொடர்பு என்று யோசிக்கத் தோன்றும். இவர்கள் அனைவரும் ஒரே ராசியைச் சேர்ந்தவர்கள், பிரபலமானவர்கள் என்பதையும் தவிர வேறு எந்த தொடர்பும் இல்லை. இன்று நாம் விருட்சிக ராசி பற்றிதான் பார்க்க போகிறோம். விருட்சிக ராசியில் பிறந்த பிரபல நட்சத்திரங்களை பற்றி தொடர்ச்சியாக பார்க்கலாம். அதற்கு முன்னதாக விருட்சிக ராசி பற்றி சில தகவல்களையும் பார்த்து விடலாம். காலபுருஷனுக்கு 8வது ராசியாக வரும். அதனால் பிற்கூறு அமைப்பாக பெரும்பாலும் இருக்கும். அதாவது வாழ்க்கையில் முன்னேற்றம் என்பது 2வது பாதையில் கிடைக்கும். ராசியின் அதிபதி செவ்வாய் என்பதால் சனி இவர்களுக்கு பொதுவாக நன்மை தராது. ஆனால் ராசியில் சனியின் நட்சத்திரம் உண்டு என்பதால் பொதுவாக எதிர்ப்புகள் அல்லது மாற்று கருத்துக்கள் இருக்கும். விருட்சிக ராசி என்பது நீர் ராசி. ஸ்திர ராசிகளில் ஒன்று. விருட்சிக ராசியின் அதிபதி செவ்வாய். அனுஷம் கேட்டை. விசாகம் 4வது பாதத்தில் பிறந்தவர்கள் இந்த ராசியைச் சேர்ந்தவர்கள். இவர்களுக்கு யோகம் தரும் வரிசையில் முதலில் இருப்பவர் குரு. அடுத்ததாக சூரியனை சொல்லலாம். சந்திரன் நீசம் பெறும் ராசிகள்தான் விருட்சிக ராசி. அதாவது பாதகாதிபதியே நீசம் பெறுவதால் இவர்களுக்கு விதியை மதியால் வெல்லும் அமைப்பு இருக்கும். தனம் தரும் ஸ்தானகமே தனகாரகன் என்கின்ற அபூர்வ அமைப்பு இவர்களுக்கு மட்டுமே உண்டு. பெரும்பாலும் இந்த ராசியைச் சேர்ந்தவர்களுக்கு பணம் தொடர்பான பிரச்சனைகள் இருப்பதில்லை. இந்த விருட்சிக ராசியைச் சேர்ந்த பிரபலங்கள் பற்றி இப்பொழுது பார்க்கலாம். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி விருட்சிக ராசியைச் சேர்ந்தவர். நையாண்டிக்கு பேர் போன சத்யராஜ் விருட்சிக ராசியைச் சேர்ந்தவர். கிரிக்கெட் வீரர் கபில் தேவ் விருட்சிக ராசியில் பிறந்தவர். நடிகைகள் சுமலதா, மீனாட்சி சேஷாத்ரி ஆகியோர் மட்டுமில்லை, நடிகை நயன்தாராவும் விருட்சிக ராசியில் பிறந்தவர். இவர்கள் எல்லோருக்கும் இப்பொழுது அர்த்தாஷ்டம சனி நடக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. நாளை வெளியாகும் வீடியோவில் தனுசு ராசி பற்றியும் அதில் பிறந்த பிரபலங்கள் பற்றியும் பார்க்கலாம். அதுவரை இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.